இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அப்போலோ என்ற மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நாடு முழுவதும் உள்ள செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள், தனியார் நிறுவன முதலாளிகள் உடல்நலம் சார்ந்த தங்கள் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற முடிவெடுக்கும் போது அவர்களது முதல் சாய்ஸாக இருப்பது இந்த மருத்துவமனைதான். வெளிநாட்டில் கிடைக்கும் மருத்துவ சிகிச்சைகளை நம்மூரில் அதே தரத்துடன் தருவதுதான் இந்த மருத்துவமனையின் வெற்றிக்கு அடிப்படையாகும். அப்போலோ என்கிற இந்த மிகப்பெரிய ஆலமரத்துக்கு விதை போட்டவர்தான் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி. நாட்டின் தேவை அறிந்து எதை செய்தால் தொழிலும் அபாரமாக இருக்கும் என்று ஒரு புது ஐடியாவோடு களத்தில் இறங்கி அப்போலோ என்ற சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். இந்தியாவில் முதல் தொழில் ரீதியான கார்ப்பரேட் மருத்துவமனையை உருவாக்கி பிரதாப் ரெட்டி எவ்வாறு சாதித்து காட்டினார் என்பதை இப்போது பார்க்கலாம். 1933ஆம் ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மதராஸ் மாகாணம், அதாவது இன்றைக்கு ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அருகிலுள்ள அரகோண்டாவில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிரதாப் சந்திர ரெட்டி பிறந்தார். இளம் வயதிலேயே மருத்துவத்தின் மேல் அவருக்கு தீராத ஆர்வம் இருந்ததை கண்ட அவரது தந்தை சென்னை ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் அவரை சேர்த்து விட்டார். அங்கு தன் மருத்துவ படிப்பை முடித்தார். பின்னர் மேற்படிப்புக்காக அமெரிக்காவுக்கு சென்று மசாசூட்டில் பொது மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றினார். குறிப்பாக இதய நோய் மருத்துவத்தில் அதிக கவனம் செலுத்தினார். பாஸ்டர் மிசோரி ஸ்டேட் செஸ்ட் மருத்துவமனையில் இதய நோய் தொடர்பான மருத்துவத்தில் தொடர்ந்து பயிற்சி செய்தார். இங்கு பல ஆராய்ச்சி திட்டங்களுக்கும் அவர் தலைமை தாங்கினார். பல ஆண்டுகள் அமெரிக்காவில் பணியாற்றிவிட்டு தனது தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க வெளிநாட்டில் ஒரு வளமான வாழ்க்கையை நிறுவ வாய்ப்பு கிடைத்த போதிலும் அவர் இந்தியாவுக்கு திரும்ப முடிவு செய்தார். 1970ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் அவர் பார்த்திருந்த மருத்துவ சிகிச்சை முறைக்கும் இந்தியாவில் இருந்த சிகிச்சைக்கும் இருந்த வித்தியாசம் அவரை மலைக்க வைத்தது. அதாவது பல்வேறு நோய்களுக்கு இங்கே சிகிச்சை அளிப்பது சிரமமாக இருந்தது. 1979ஆம் ஆண்டு தரமான மருந்துகள், பரிசோதனை கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் போதுமான வகையில் இல்லாததால் 38 வயதான ஒரு இருதய நோயாளிக்கு அமெரிக்காவை போல பைபாஸ் சர்ஜரி செய்ய முடியாததால் அவர் உயிரிழக்க நேரிட்டது. இந்த சம்பவம் டாக்டர் ரெட்டிக்கு மனதளவில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, மூளை இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட அவரது தந்தையையும் ரெட்டியால் காப்பாற்ற முடியவில்லை. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது தாய்க்கும் சரியான சிகிச்சை கொடுக்க முடியவில்லை. பிரதாப் ரெட்டியின் நெருங்கிய நண்பர் குமாரராஜா முத்தையா என்பவர் திடீரென்று வந்த மாரடைப்பில் இறந்து போனார். இந்த நிகழ்வுகளால் நொறுங்கி போனார் டாக்டர் பிரதாப் ரெட்டி. இப்படி எத்தனையோ பேர் தரமான சிகிச்சை கிடைக்காமல் இந்தியாவில் இறந்து போகிறார்களே என்கிற வேதனை அவர் மனதை வாட்டி வதைத்தது. எல்லா வசதிகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனை, அத்தனை நோய்களுக்கும் உலக தரத்தில் சிகிச்சை தரும் ஒரு மையம், அதுதான் இன்றைய அவசர தேவை என்பதை உணர்ந்த டாக்டர் பிரதாப் ரெட்டி மக்கள் உயர்தர சிகிச்சையை பெறுவதற்காக ஒரு மருத்துவமனையை நிறுவ முடிவு செய்தார். அதன் பிறகுதான் அவரது வாழ்க்கையே மாறியது. 1983ஆம் ஆண்டு 150 படுக்கை வசதிகளுடன் சென்னையில் உதயமானது அப்போலோ மருத்துவமனை. அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயில்சிங் மருத்துவமனையை திறந்து வைத்தார். வெளிநாட்டில் பெறுவதை போன்ற உயர்தரமான மருத்துவ சிகிச்சை இந்த மருத்துவமனையில் அளிக்கப்பட்டது. மக்கள் சிகிச்சைக்காக வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லாத வகையில் இந்தியாவில் ஒரு மருத்துவ நிறுவனத்தை நிறுவுவதே அவரது குறிக்கோளாக இருந்தது. இந்தியாவிற்கு ஏற்ற செலவில் தரமான மருத்துவம் வழங்கிய அப்போலோ மெல்ல 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 வளரத் தொடங்கியது. நல்ல சம்பளம், எதிர்காலம் வேண்டுமே என்கிற எண்ணத்தில் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போன மருத்துவர்கள் எல்லாம் அப்போலோ என்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர்களில் சில மருத்துவர்கள் அப்போலோவுக்கு பணி செய்ய விரும்பி வந்து சேர்ந்தார்கள். அப்போலோ குழுமத்தில் உள்ள மருத்துவமனைகளில் பல்வேறு மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை சிறப்புகளில் சுமார் 5000 உயர்தகுதி வாய்ந்த மற்றும் திறமையான மூத்த மருத்துவர்கள் உள்ளனர். இந்தியாவில் உள்ள தனது மருத்துவமனைகளில் சிறந்த பணி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பிற துணை மருத்துவ ஊழியர்கள் பிற நாடுகளுக்கு வெளியேறுவதை தடுக்கவும் பிரதாப் ரெட்டி குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். சிந்தனையில் தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி போன்றவையே ரெட்டியின் கொள்கைகளாக இருந்தன.
சிகிச்சையை விட தடுப்பு சிறந்தது என்கிற கருத்தை பிரபலப்படுத்திய டாக்டர் ரெட்டி அப்போலோ மருத்துவமனைகளில் தடுப்பு சுகாதார சோதனைகளின் திட்டத்தை தொடங்கினார். பல்வேறு அப்போலோ மருத்துவமனைகளில் 25 மில்லியனுக்கும் அதிகமான நோய் தடுப்பு சுகாதார சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒவ்வொரு நாளும் புதுமை படைத்துக் கொண்டிருக்கும் அப்போலோ மருத்துவமனை ஆர்டர் செய்தால் இதன் மருந்தகத்திலிருந்து 2 மணி நேரத்தில் மருந்து வீடு தேடி வரும் அளவுக்கு அப்போலோ மருந்தகங்களின் நெட்வொர்க் மிகவும் வலுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சேர்த்து 73 மருத்துவமனைகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட படுக்கைகள், 5,000த்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள், 15 மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் என அப்போலோ என்கிற மருத்துவ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருக்கிறது. அப்போலோ மருத்துவமனைகள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக உயர்ந்தது. இந்தியர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவைகளை வழங்கும் அமைப்பாக திகழ்ந்து வருகிறது. 70,000 கோடி ரூபாய் சந்தை மதிப்பீட்டை கொண்ட அப்போலோ மருத்துவமனை இந்தியாவின் சுகாதாரத்துறையில் தொழில்துறையாக மட்டுமல்லாமல் ஒரு நிதி நிறுவனமாகவும் உள்ளது. இந்தியாவின் தனியார் சுகாதார பராமரிப்பு விநியோக முறைக்கு அப்போலோ மருத்துவமனைகள் முன்னோடியாக கருதப்படுகின்றன. நோய் தடுப்பு சுகாதார சோதனைகள் மூலம் நீரிழிவு, இருதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் ஆகிய 3 நோய்களை கண்டறிந்து அந்த நோய்களை குணப்படுத்தியதே டாக்டர் ரெட்டியின் வெற்றிக்கு முன்னோடியாக அமைந்தது என்று கூறலாம். கட்டாய மருத்துவ காப்பீட்டின் ஒரு தீவிர ஆதரவாளரான டாக்டர் ரெட்டி ஒரு நாளைக்கு 1 ரூபாய் காப்பீடு திட்டத்தை தனது சொந்த கிராமத்தில் தொடங்கினார். இதன் மூலம் இந்தியாவின் உலகளாவிய சுகாதார காப்பீடு திட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். இந்த திட்டம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் பல வழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கான இந்திய அரசின் உலகளாவிய சுகாதார காப்பீடு திட்டத்திற்கான தளத்தை உருவாக்கியுள்ளது. பிரதாப் ரெட்டி சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். அவரது மனைவி அவரது சொந்த சமூகம் மற்றும் சமூக பின்னணியைச் சேர்ந்தவர். இந்த தம்பதியருக்கு 4 குழந்தைகள் உள்ளன. மூத்த மகள் பிரீதா ரெட்டி மற்றும் 3வது மகள் சோபனா காமினேனி ஆகியோர் அப்போலோவின் நிர்வாக துணைத் தலைவர்களாக உள்ளனர். பிரதாப் ரெட்டியின் 2வது மகள் சுனிதா ரெட்டி நிர்வாக இயக்குநராகவும், இளைய மகள் சங்கீதா ரெட்டி இணை நிர்வாக இயக்குநராகவும் உள்ளனர். அப்போலோ நிறுவனத்தின் பங்குகளில் டாக்டர் ரெட்டியின் குடும்பத்தில் 29%-த்தினருக்கு சொந்தமானதாக கருதப்படுகிறது. ஃபோர்பஸ் அறிக்கையின்படி டாக்டர் ரெட்டியின் நிகர மதிப்பு 26,560 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுகாதார பராமரிப்பு மேம்பாட்டில் அவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்திய அரசு டாக்டர் ரெட்டிக்கு மதிப்புமிக்க விருதுகளை வழங்கியது. நாட்டின் உயர்ந்த விருதுகளான பத்ம பூஷன் 1991 ஆண்டும் 2010 ஆண்டு பத்ம விபூஷனும் அவருக்கு வழங்கப்பட்டன. 2017 ஆண்டு இந்தியா டுடே வெளியிட்ட இந்தியாவின் 50 சக்தி வாய்ந்த ஆளுமைகளின் பட்டியலில் டாக்டர் பிரதாப் சி ரெட்டியும் ஒருவர். அவரது வியக்கத்தக்க மனிதாபிமான முயற்சிகளுக்காக அவருக்கு மிகவும் மதிப்புமிக்க லைன்ஸ் மனிதாபிமான விருது 2018 ஆண்டு வழங்கப்பட்டது. 2011 ஆண்டில் FICCI இடமிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது, ரேட்ரி இன்டர்நேஷனல் மற்றும் ஃப்ரோஸ்ட் அண்ட் சல்லிவன் சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டன. 2013 ஆண்டில் NDTV சார்பில் இந்திய வாழ்நாள் சாதனையாளர் விருதும், ஆசிய வணிக தலைவர்களின் வாழ்நாள் சாதனையாளர் விருதும், CNBC TV18 வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் இந்திய வணிக தலைவர்கள் விருதுகள் என பல்வேறு விருதுகளை பிரதாப் சி ரெட்டி குவித்துள்ளார். வயதான போதிலும் உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றுவதற்கான தனது தொலைநோக்கு பார்வையை நினைவாக்க டாக்டர் ரெட்டி ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் உழைத்து வருகிறார். டாக்டர் ரெட்டியின் வாழ்க்கை உந்துதல், இரக்கம் மற்றும் தீர்க்கமான செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அவரது செயல்பாடுகள் இந்திய மருத்துவத்துறையில் ஒரு வித்தியாசமான புரட்சியை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இதை பார்த்துதான் பல மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இங்கே உருவாகின. 92 வயதிலும் வெற்றிக்கு மனத்தாழ்மையும் சிறந்த தேசிய சேவையையும் தேவை என்பதை அவரது நம்பிக்கையாக இருக்கிறது. தலைமைத்துவம் காலத்தால் அழியாதது என்பதையும், உண்மையான வெற்றி நீண்டகால ஆக்கப்பூர்வமான மாற்றத்தால் வரையறுக்கப்படுகிறது என்பதையும் அவரது வாழ்க்கை நிரூபிக்கிறது. இந்திய மருத்துவத்துறையில் அழுத்தமாக தனித்துவமான ஒரு முத்திரையை பதித்து வரும் அப்போலோ டாக்டர் பிரதாப் சி ரெட்டி என்ற ஒரு தனி மனிதரின் கனவால், உழைப்பால் அது சாத்தியமாகியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.